வணக்கம் திருநெல்வேலி. அனைத்து கருத்து கணிப்புகளும் வாக்கெடுப்புகளும் அடுத்த பிரதமராக மோடிதான் வருவார் என்று கூறுகின்றனர். திருநெல்வேலி தொகுதியின் வேட்பாளராக நாயினார் நாகேந்திரனை பாஜக நிறுத்தியுள்ளது. மாநிலத்தில் இருந்து எம்பிக்கள் மோடியின் அமைச்சரவையில் அமைச்சராக இருப்பார்கள் என்று ஏற்கனவே அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்தகைய சூழலில் பாஜகவை வெற்றி பெற செய்வதன் மூலம் மத்திய அரசின் திட்டங்களின் பலன்கள் மற்றும் நம்மிடமிருந்து பறிக்கப்பட்ட அனைத்து வசதிகளையும் நாம் பெறலாம். திமுக அரசு மத்திய அரசின் பொதுநல திட்டங்களை மாநிலத்தில் செயல்படுத்துவதில்லை. இதன் காரணத்தால் இந்த திட்டங்களின் பலன்களை நம்மால் பெற முடியவில்லை. இப்போது நமது திருநெல்வேலிக்கு பாஜகவின் எம்பி தேவை. இதன் மூலம் மத்திய அரசின் திட்டங்களை நாம் பெற்று ஒருங்கிணைப்பை அதிகரிக்கலாம். தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஞானதிராவியம் மீது நாம் எவ்வளவு மனமுடைந்து இருக்கிறோம் என்பது திமுகவினருக்கும் தெரியும். சட்டவிரோதமாக சுரங்கத்தில் இருந்து கல்லை தோண்டுவது இன்றும் இங்கு முக்கிய பிரச்சனையாகவே உள்ளது. 2022ஆம் ஆண்டு ஞானதிராவியத்தின் மகன் ஜி தினகரன் மீது கிராவல் திருட்டு மற்றும் சட்டவிரோத போக்குவரத்து வழக்கும் பதிவு செய்யப்பட்டது. அதனால்தான் இம்முறை நமது கவனத்தை திசை திருப்ப இந்தியா கூட்டணியில் இருந்து காங்கிரசின் வேட்பாளர் சி ராபர்ட் புரூஸை திமுக களமிறக்கியுள்ளது. ஆனால் திமுக அல்லது காங்கிரஸாக இருந்தாலும் அவர்களின் முக்கிய குறிக்கோளான குடும்பம் மற்றும் ஊழலுக்கு முன்னுரிமை கொடுக்கும் மனநிலை அப்படியே இருக்கும் என்பதும் நமக்கு இப்போது தெரியும். எனினும் தொழில் நகரமாக இருந்தும் அதை பயன்படுத்துவதில் ஸ்டாலின் அரசு முற்றிலும் தோல்வியடைந்து வருகிறது. பாஜக அரசு இங்கே வந்தால் தொழிலதிபர்களின் முதலீடு அதிகரித்து புதிய தொழிற்சாலைகள் நிறுவனங்கள் உருவாகி புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அத்துடன் ஒட்டுமொத்த மாநிலமும் வளர்ச்சியை நோக்கி செல்லும். இன்று மோடி அரசு இந்தியாவை பெரிய பொருளாதார நாடுகளின் பட்டியலில் முதல் 5 இடங்களில் கொண்டு வந்துள்ளது. மேலும் அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் இந்தியாவை முதல் 3 இடங்களுக்குள் உயர்த்தும் இலக்கை கொண்டுள்ளது. இது போன்ற சூழ்நிலையில் ஒட்டுமொத்த இந்தியாவை போலவே தமிழகமும் வளர்ச்சிக்காக தாமரை சின்னத்தை ஆதரிக்கும். சந்தேகம் ஏதுமின்றி திருநெல்வேலி மக்களாகிய நாமும் இதே நிலைப்பாட்டை கொண்டிருப்போம்.